வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இன்றைக்கி பதிவு அண்ணாமலையும் மோடியும். மோடி பாருங்கோ, அங்கே போய் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் 3 நாள் தவம் இருக்கார். எப்படி இது சாத்தியம்னு தெரியல. வயசனமோ 73 ஆயிடுத்து, அவருக்கு 74 ஆயிடுத்து. ஆனாலும் ஏதோ ஒரு வில் பவரில் பகவானோட அனுகிரகத்தினால அவர் போய் அங்கே போய் உட்காந்து இது பண்ணுறார், தவம் பண்ணுறார். இது அவருக்காக இல்லை, அவருக்கு யார் பிள்ளையா குட்டியா, நம்ம நாடு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் போய் அங்கே போய் பண்ணுறார். இது ரொம்ப அருமையான விஷயம். அந்த விஷயம் இது இப்போது முதல்ல சொல்கிற காரணம் மோடியை பற்றி சொல்கிறதுக்காக அது முதல்ல சொன்னேன், அவ்வளோதான். சரியா? கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. திருக்குறள், திருவள்ளுவர் ரொம்ப அழகாக எழுதிட்டு போயிருக்கார். தன் கடமையை அறிந்து சான்றாண்மையுடன் நடப்பவர்களுக்கு நற்குணங்கள் இயல்பாகவே அமையும். இது நம்ம மோடி எடுத்துக்காட்டு. இந்த குறள் மோடிக்கு எடுத்துக்காட்டு. இக்குறளுக்கு ஏற்ப சான்றாண்மையுடையவர் தான் நம் மோடி அவர்கள். இயல்பாகவே நற்குணங்கள் அமைய பெற்றவர். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லும். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லும் வல்லது அமைச்சு. இதுவும் திருக்குறள் தான். செயலை தேர்ந்தெடுத்தல், அதை ஆராய்ந்து செய்தல், துணிந்து சொல்லுதல். இதில் வல்லவனாக இருக்கிறது தான் அமைச்சர். வல்லவனாக இருக்கணும். இதில் என்னெல்லாம்? செயல், ஆராய்தல், துணிந்து சொல்லுதல். இந்த முக்குணமும் ஒருங்கே பெற்றவர் தான் நம்ம மோடி. சரியா? அதான் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார். நான் விஷயத்துக்கு, அதான் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார். அவர் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அவரை பயன்படுத்துகிறார். எவ்வளோ அழகாக பாருங்க. அவர் எப்படி அவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அந்த செயல்பாட்டை அவருக்கு அளித்தார். மோடி அண்ணாமலைக்கு அழகாக செயலை வகுத்து கொடுத்தார். சரியா? அண்ணாமலையை பற்றி யார் எது சொன்னாலும் சரி, பழித்தாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் தமிழகத்தின் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் என்று உறுதியாக சொன்னாரா? இவரும் உறுதியாக வந்தாரா? ஓகே. அதுதான் ரொம்ப எப்படி யார்கிட்ட என்ன பொறுப்பை கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சு செய்கிறவர் மோடி. அதுதான் சொன்னேன் முதலையே. சரியா? ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு. எல்லா நன்மைகளும் பெற்றிருந்த போதிலும் நல்ல ஒரு அரசன் இல்லை என்றால் அந்த நாடு பயனற்றது. அந்த நாடுக்கு பயனே கிடையாது. சரியா? நல்ல வேளை எல்லா வளமும் இருக்கும் நம்ம பாரத தேசத்தில். நல்ல அரசன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஓகேயா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலையை எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாரோ, பஞ்சபாண்டவர் 5 பேர் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு தான் ஒரு இதை சொல்லி அவரை தான் கூப்பிட்டு அவரை முன்னிலை வச்சு தான் அந்த மகாபாரதம். அதே போல் கிருஷ்ண பரமாத்மாக கண்ணனாக அவதாரம் எடுத்த நம்முடைய மோடிஜி அவர்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்திருக்கார். எல்லாருமே என்னுடைய குடிமக்கள், அத்தனை பேரும் என்னுடைய குடும்பம் என்று சொன்னாலும் அதில் ஒத்தரை யார் தகுதியானவரோ, யார் மூலமாக இது நடக்க முடியுமோ, இந்த செயல்பாடு அமையுமோ அவரை தேர்ந்தெடுத்து, எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல் நம்ம அண்ணாமலையை மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரியா? அண்ணாமலையின் திறமையை முழுவதுமாக புரிஞ்சுட்டுருக்கார். சரியா?
தனக்கு பின் இந்த நாட்டை நல்ல முறையில் ஆள்பவருக்கு தகுதி உள்ளவர் இவர் அப்படின்னு அந்த இளம் வயதில் இருக்கிற அண்ணாமலையே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி மேலே கொண்டு வரார். இந்த பக்கம் பார்த்தா அமித்ஷா, அந்த பக்கம் பார்த்தா யோகி ஆதித்யநாத், இவெல்லாம் இருந்தால் கூட அண்ணாமலையும் கூடவே எடுத்துகிட்டு போய் இந்த அண்ணாமலைக்கு இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு இருக்கார் மோடின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வடக்கு தெற்கு, வடக்கு தெற்கு, ஏன் வடக்குக்காராக தான் வந்து பிரதமராக இருக்க முடியுமா, தெற்குலேருந்து போக முடியாதா, ஆள முடியாதா, பிரதமராக இருக்க முடியாதா, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்குது. அதை தீர்ப்பதற்குத்தான் இந்த வடக்கு தெற்குன்ற இந்த பாகுபாடெல்லாம் போக தெற்கு பகுதியிலிருந்து ஒரு நல்ல தலைவனை பிரதமருக்காகவே தேர்ந்தெடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டாரோ என்னமோ தெரியல. ஆனால் கரெக்டாக அவர் புள்ளி வச்சுட்டார். மோடி மட்டும் புள்ளி வச்சா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு ஞானம், ஏற்கனவே அறிவுஜீவி, ஞானம் பெற்றவர், இன்னும் மேற்கொண்டு தன்னுடைய தியானத்தின் மூலமாக ஞானத்தை வளர்த்திருக்கிறார் மோடி இல்லையா. அவருக்கு துணையாக இந்த அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் இருக்கார், அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னொன்று பாருங்க, அண்ணாமலையை பொறுத்தவர்களையும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது அண்ணாமலைக்கு மிகவும் பொருந்தும். ஏன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டுருக்கார். இப்போ கூட ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை பற்றி இந்துதுவாதியா இதுவான்னு இது பண்ணும்போது அதுக்குண்டான தரவுகளெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறார் முன்னாடி. யார் எல்லாரும் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு, அது எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அது அவர் கடமைப்பட்டவராக இருக்கார், அது தகுந்த பதிலையும் சொல்கிறார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது வந்து அண்ணாமலை விஷயத்தில் இது உறுதிப்பட உள்ளது. நாட்டை ஆள்றதுங்கிறது சுலபம் இல்லை. நம்மளால் வீட்டையே ஆள முடியல, விழிப்புதுங்கிறது ஃபைனான்ஸ் அதுவும் ஐயோ பாப்பா முடியவே இல்லை. ஆனால் இத்தனை கோடி ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்குது நம்ம இந்திய பாரதத்தில். அத்தனை பேரையும் யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு பொத்தி 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 நம்மளெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும்னு நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு மோடி முடிவெடுத்திருக்கிறார். சரியா? அப்படியாப்பட்ட அந்த மோடியை நம்ம வணங்குவோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அத்துணை தலைவர்களையும் நாம் பெருமைப்படுத்துவோம். அவர் வழி நடக்கும் அண்ணாமலையை போற்றி மகிழ்வோம். சரியா? ஏன்னா இது வந்து நம்ம நினச்சே பார்க்கல. அண்ணாமலைன்னு ஒருத்தர் திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னே நம்மளுக்கு தெரியல. பார்த்தா தடாரம் வந்து குவிச்சிருக்கார். அது வந்து இவ்வளோ தூரம் அவரை கொண்டு போகணும்னு யாருமே நம்பியிருக்க மாட்டான். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவரை கொண்டு போய் வச்சுருக்கு மேலே. சரியா? அவர் பேர் தனக்குன்னு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர் அண்ணாமலை. மோடி என்ன சொல்கிறாரோ, தன்னுடைய ஆசான் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்காக நினைத்து கொண்டு இன்று வரை செயல்படுகிறார். அப்படியாப்பட்ட அண்ணாமலைக்கு இன்றும் அன்றும் அப்படி தான் இருந்தார், இன்றும் அப்படி தான் இருக்கார், என்றும் மோடியின் தாசனாக தான் இருப்பார். அப்படியாப்பட்ட அண்ணாமலையை நாம் போற்றி மகிழ்வோம். வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்வோம். இந்த தேசம் நன்றாக இருப்பதற்காக சில பேர் களத்தில் வந்து இறங்கியிருக்கா பாருங்கோ, அதுவே ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தல, நான் வந்து தமிழ் படித்தவள், தமிழ் தாயோட மகள், அவ்வளோதான். அதனால் இது வந்து அந்த கட்சி இந்த கட்சி, பாரதிய இந்த அம்மா பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு எது நல்லதோ அதை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு நல்ல பெண்மணியின் கடமை என்பதை நான் உணர்வேன். இந்த சமுதாயம் வளர்வதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் செய்கின்றார்களோ அவர்கள் நாட்டை ஆளுவதற்கு நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.